நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா? இட் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். 4 நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் பிறந்த கிழமையில் ஆரம்பிங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால் கூட அந்த செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிங்க. உங்கள் பிஸ்னஸ் ஓஹோன்ட்டு வளரக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு சந்தோஷம் வந்ததுன்னா அப்படியே உங்களை திக்கு முக்காட வச்சிடும். அந்த அளவுக்கு சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல வியாதி இருந்ததா, வியாதி தீர்வை சந்திக்கும். கடன் பிரச்சனை இருந்ததா, கடன் தீர்வை சந்திக்கும். செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வருதுனால குரு மங்கள யோகம் உலக அளவுல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு என்ன சார் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சில பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுவும் சில பேர் மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் யூகேலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவங்களுக்கு முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கும் அதே சமயம் ஆக்ரோஷத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் அடுத்தவங்க கிட்ட வம்பு வழக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வரத்துக்குமே காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால், அதாவது நல்ல இடத்துல இருந்தார்னா கோபம் இருக்காது, வன்மம் இருக்காது. அது சனியோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பழி வாங்குதல் இதெல்லாம் நடக்கும். இது நீங்கள் கடந்த 100 வருஷத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்படுகிறார்களோ அப்பெல்லாம் உலக அளவில் அன்ரெஸ்ட் இருக்கும். அன்ரெஸ்ட்னா அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 28லேருந்து இந்த செப்டம்பர் 13 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த மாற்றத்தை இப்பொழுது வேறு விதமான ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தப்படுகின்ற வகையில் இருக்குது. எப்போ அந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:41 செவ்வாய் கன்னி ராசியில் சனியின் சப்தம பார்வையிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. துலாம் ராசியில் குருவுடைய 5ஆம் பார்வையில் வராரு. இது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, சனி பார்வையில் இருந்தால் இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேபாளில் அடிதடி சண்டை. அந்த நாட்டு பிரதமரையே ரத்த வர அளவுக்கு, அந்த பிரதமரை கூட பரவாயில்ல, பிரதமருடைய மனைவியை கூட ஒரு பெண் என்றும் பாராமல், அது அவங்களுக்கு சொந்த புத்தியில் அவங்க பண்ணல, யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, அதனால் சிக்கல் நடந்திருக்கு. இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் காரணமாக உலக அளவில் பதட்டமான சூழ்நிலை. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அதிபர் நிறையா ரிஃபார்ம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிச்சிட்ருக்கார். இப்போ இந்தியாலையும் நல்ல மாற்றங்கள் வரத்துக்கூடான. ஏன் இந்த நல்ல மாற்றம் இந்தியாவுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் நம்மளுடைய பாரத பிரதமருக்கு ராசிநாதனும் கூட. அதனால் அவருடைய ஆதிக்கம் உலக அளவில் இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வருதுனால குரு மங்கள யோகம் நமது பாரத தேசத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சார் உலக அளவில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம் சார், உலக ஃபாரினுக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ சனி பார்வை விட்டு செவ்வாய் விலகிறதுனால குரு பார்வையில் வருதுனால சுப யோகங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது. இது எத்தனை நாள்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் 28 வரை. செப்டம்பர் 13, 2025 முதல் அக்டோபர் 28, 2025 வரை செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பார். அக்டோபர் 28 சனி வக்ர நிவர்த்தி. அதில் மட்டும் இல்லாமல் அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 குரு பார்வையில் செவ்வாய் இருக்க மாட்டார். ஏன்? குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார்.
இந்த குரு அதிசார பயிற்சி காலத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அக்டோபர் 28லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் மறுபடியும் விருச்சிக ராசியில் குருவின் பார்வையில் இருப்பார். அதுவும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 28 வரை உண்டான காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட மங்கள யோகத்தை இந்த குருமங்கள யோகம் ஏற்படுத்த போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுப பலன்களை ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுக்கு இந்த செவ்வாய்ங்கிறவர் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம். ஆனால் உங்கள் ராசியில் தான் அவர் உச்சம் அடைகிறார். ஆனால் இப்போ எங்கே வராருன்னா 10ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வருவதன் மூலமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிரி ஒத்த தொல்லை கொடுப்பான். ஆனால் அந்த எதிரியை திருத்தும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இத்தனை நாளாக அவன் குடைச்சல் தாங்க முடியல சார், நான் வேலையை விட்டு வந்துடலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. மகர ராசியில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸில் எனக்கு என்னோடய காம்படிட்டர் கட் த்ரோட் காம்படிஷனாக இருக்குது சார், பொய் சொல்லலாம் சார், ஆனால் அநியாயத்துக்கு பொய் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடத்துல செவ்வாய் வரார். இதில் குரு பார்வையில் செவ்வாய் வருது, விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும். சொந்தமாக நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல வியாதி இருந்ததா, வியாதி தீர்வை சந்திக்கும். கடன் பிரச்சனை இருந்ததா, கடன் தீர்வை சந்திக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்த மேலதிகாரி, நீங்கள் பேப்பர் போடலான்னு போவீங்க, அவர்கிட்ட ரெசிக்னேஷன் எழுதிட்டு போவீங்க. ஆனால் அவர் ஆல்ரெடி பேப்பர் போட்டோம்ப்பா, நான் இனிமேல் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், இந்த உன்னோட ரெசிக்னேஷன் நான் வாங்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு சந்தோஷம் வந்ததுன்னா அப்படியே உங்களை திக்கு முக்காட வச்சிடும். அந்தளவுக்கு சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூடவே இருந்து உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த மேலதிகாரி உங்கள் கம்பெனியை விட்டு வெளியில் போகும்போது சந்தோஷப்படுறதா இல்லை சங்கடப்படுறதான்னு தெரியாமல் இருப்பீங்க. ஆனால் உங்கள் இயல்பு எப்படி தெரியுமா, எனக்கு வேலை நடந்துடுது, என் பிரச்சனை சால்வ்டு அப்படிம்பீங்க. ஆனால் இந்த சமயம் அது மட்டும் இருக்க மாட்டீங்க. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் நான் வெளியில் போகலான்றேன் சார், நீங்கள் பேப்பர் போட்டீங்க. இல்லை சார் உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குது சார், நீங்கள் போகக்கூடாது, நான் வெளியில் போகிறேன் அப்படிம்பீங்க. அவர் சொல்லுவார், இல்லைப்பா நீ நல்லா தான் வேலை பண்ணிகிட்டு இருந்த, நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், அதனால் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு வேறு ஒரு இடத்துல நல்ல வேலை கிடச்சிருக்கு, நான் ஐ எம் கெட்டிங் ஷிஃப்டட், ஸோ அதனால் நீ கவலைப்பட வேண்டாம், எனக்கும் பிரச்சனை இல்லை உனக்கும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஒரு சுமூகமான தீர்வை எட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், உங்களுடைய மாமியார், உங்கள் கணவருடைய அம்மா இல்லை மனைவியோடைய அம்மா, அவங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வதன் மூலமாக உங்கள் பேரில் அன்பு பாராட்டுவார்கள். உங்கள்கிட்ட நன்மதிப்பை பெறுவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சியில் அவர்களும் எடுப்பாங்க. உங்களுக்குள்ள அந்யோன்யம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. இவளை நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணை நான் டார்ச்சர், இந்த காலத்தையும் சில பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். அப்பேற்பட்ட மாமியாரை கூட மனமாற்றம் மடைமாற்றம் ஆற்றல் இந்த மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு உண்டு. ஸோ மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள், வேலை நிமித்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தருவது போல உங்களுடைய வியாபாரம், தொழில், சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா, இட் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். 4 நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை, நீங்கள் பிறந்த கிழமையில் ஆரம்பிங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால் கூட அந்த செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிங்க. உங்கள் பிஸ்னஸ் ஓஹோன்ட்டு வளரக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, ஒரே ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு எல்லா முயற்சியும் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் தரக்கூடிய வகையில் அந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை வீட்டையும் ஒரு தடவை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் அறுபடை வீட்டையும் ஒரே நாளில் போகணும், ஒரே ட்ரிப்பில். 2 நாள் டைம் எடுக்கிறீங்களா, இன்றைக்கி ஒரு 3 இடம், நாளைக்கு ஒரு 3 இடம் முடிஞ்சால் பார்த்துட்டு வாங்க. இல்லையா, சென்னையில் இருக்கிறவங்க பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அறுபடை வீடு, அங்கே இருக்கக்கூடிய 6 முருகனையும் தரிசித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளே இல்லாத அமைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய இதுநாள் வரைப்பட்ட அவமானங்களுக்கு தீர்வு தரக்கூடிய வாய்ப்பை அந்த அறுபடை முருகனும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு அக்டோபர் 28லேருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும், டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஷேர் பண்ணி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது உங்களுக்கு சுப பலன்களையும் மங்களமான பலன்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.